கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. இந்த ரம்யா கார்த்திகை தீபாவோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாஞ்சுக்கிட்டு வராங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ரம்யா அவங்க கம்பெனிக்குள்ளேயே கூலிக்கு ஆள் வச்சு கார்த்தி பேரையும் இவங்க பேரையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி யார் இந்த மாதிரி செஞ்சது, யார் எழுதுனது இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்களா சொல்லிட்டா பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு தண்டனை கொடுப்பேன், கண்டிப்பேன் தண்டிப்பேன்னு எதுவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா. எல்லாத்தையும் மிரட்டி பார்த்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலையை சொல்லிட்டு நான் அப்படி பண்ணல, நான் இப்படி பண்ணல, நான் எழுதலைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. இதுல நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு கார்த்தி சர்வசாதாரணமா சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ரம்யா நல்லவங்க மாதிரி தீபாவையும் போய் பார்த்துட்டு வருவாங்களா, இங்க வந்து கார்த்தி பேரையும் இவங்க பேரையும் டேமேஜ் பண்ணி எழுதி வைப்பாங்களா. அதுக்கப்புறம் இவங்க நல்லவங்க மாதிரி யார் இப்படி எல்லாம் பண்ணது, என் பேரையும் கார்த்தி பேரையும் அசிங்கப்படுத்தினது யாரு அப்படின்னு இவங்களே சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்திக்குவாங்களா. நான் வெளியில சொல்லும் போதும் நான் சராசரி பெண்ணுங்க மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு காதல் கத்திரிக்காய் குடும்பம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரம்யா. கார்த்தி கல்யாணம் ஆன ஆம்பளை மேல இம்பட்டு ஆசையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் இந்த ரம்யா தந்திரம் பண்றாங்க. கார்த்தி சாரி கார்த்தி, உங்க பேரையும் என் பேரையும் இப்படி எல்லாம் டேமேஜ் பண்றாங்கன்னா யாரோ வக்கர பத்தி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, சாரிங்கிறாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்களா இதை பண்ணனீங்க, நீங்க இதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க, கடவுள் அவங்கள தண்டிப்பாங்க, நீங்க ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போயிடுறாங்க. ரம்யா அப்படியே திக்குன்னு நிக்கிறாங்க. அடுத்தது ரம்யா யாரை கூலிக்கு வச்சாங்களோ அந்த கூலிக்காரரை வர சொல்றாங்க. வந்ததும் ஒரு கத்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இனிமே நீ வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருங்கிறாங்க. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, நான் உங்களை நம்பித்தானே இந்த வேலையை இந்த கம்பெனியில் நான் நிலச்சிருக்கணும்னு வந்தேன், நீங்கள் சொன்னது எல்லாம் செஞ்சனே மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாங்க. நான் சொன்னது தான் நீ செஞ்ச, நீ ஒரு தப்பும் பண்ணலை, நீ இங்கே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இது உண்மை தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை எனக்கு தான் வரும், நான் தான் எல்லாரும் முன்னாடியும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இங்கே பாரு, இந்த கவரில் நீ நினச்சி பார்க்க முடியாத பெரிய அமௌண்ட், எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ வருஷத்துக்கு இங்கே வேலை செஞ்சதுனால இந்த அமௌண்ட் எல்லாம் நீ கண்ணில் கூட பார்க்க முடியாது, அதனால இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ வெளியில் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை பார்த்து சந்தோஷமா அந்த லேபரை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா ரம்யா அப்படியே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நம்மளே புரிஞ்சுக்கிட்டோமே. ஒரு வார்த்தை கூட தீபா என்னோட ஒய்ஃப்னு அவர் வாயால் எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்போ கார்த்திக்கு தீபாவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் மனசார இன்னமும் தீபாவை ஏற்றுக்கலைங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரியுதுன்னு ரம்யா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிறாங்க. நான் இது வரைக்கும் நினைச்சதை அடையாம விட்டதில்லைன்னா உங்களை அடைஞ்சே தீருவேன், உங்களை அடையணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போக தயாரா இருப்பேன். தீபா கார்த்திக் ஏத்த ஜோடி நான் மட்டும்தான், நீ கிடையாது. கார்த்தியை மட்டும் நான் முதல்ல பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா நான் தான் அவருக்கு மனைவியா இருப்பேன், நீ இல்ல. கார்த்தியை நீயா எனக்கு விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க ரம்யா. எல்லாத்தையும் இனிமே நான் என்ன பாடுபடுத்த போறேன் பாருன்னு நினைச்சுக்கிட்டு வெள்ளத்தனமா அங்கிருந்து யோசிச்சு பார்த்துட்டு போறாங்க ரம்யா. பணத்திமர்ல ஆடிக்கிட்டு இருக்கிற ரம்யா அடுத்த மாசம் பிறந்தனால இந்த மாசமே கொண்டாடி கார்த்திக்கு மோதிரம் போடணுங்கிறக்காக ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி அதுல கார்த்தியோட கையை பிடிச்சு மோதிரம் போட ஆசைப்பட்டாங்க ரம்யா. அந்த ஆசையும் நிராசையாக்கி ரம்யாவோட புத்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனந்தோட ஃப்ரெண்ட் ஆச்சு ரம்யா, ஆனந்த் அனுப்பி வச்சதுனால கார்த்தி உஷாரா இருக்காரு. ரம்யாவை பத்தி கார்த்தி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதுல 2 நாள் கார்த்தியோட டிராவல் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க ரம்யா. அந்த 2 நாளிலையும் தீபாவை முடிச்சு கட்டுறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்காங்க ரம்யா. இதுதான் கூட இருந்து குளிப்பறிக்கிற தோழி. ஆமா, தீபாவை பாக்குற மாதிரி பார்த்துட்டு அவங்கள கொலை பண்றதுக்கு ஆளையும் செட் பண்ணிட்டு அவங்க புருஷனையே கூட்டிகிட்டு வெளியூர் போறாங்க பாருங்க இந்த ரம்யா. அபிராமி சொன்ன மாதிரி தீபாவோட நல்ல மனசுக்கு நிச்சயமா கார்த்தி பெங்களூர் போற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. கார்த்திக்கு ஐஸ்வர்யா மேல சந்தேகம் வந்ததுனாலதான் அருண் கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப ரம்யா, ஐஸ்வர்யா, ரியா இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்கன்னு கார்த்திக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்த்தி பேர்ல தேவையில்லாம தப்பு வந்ததுக்கு அப்புறம் கார்த்தி விடுவாரா, ரம்யாவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் ரம்யாவுக்கும் கான்டாக்ட் இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி இன்னும் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. ரம்யாவையும் கூப்பிட்டு புத்தி சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.